ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா, இஃப்தாருக்கும் சாப்பிடலாம் இல்லை ஈவினிங் டைமில் டீ கூட அட்டகாசமான காம்பினேஷனான ஸ்நாக்ஸு முட்டை வெங்காய கட்லெட் பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை வெங்காய கட்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ரொம்பவே மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். எல்லா வெங்காயத்தையும் ஒரே சைஸில் வர்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். உங்ககிட்ட ஸ்லைசர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கட் பண்ணிக்கிறலாம். ஒரு வெங்காயம் பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் இருந்துச்சுன்னா கட்லெட் கிறிஸ்பி இல்லாமல் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். இதோட இதழ்கள்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்படி நல்லா பிசையும் போது தான் வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் மாற்றி வச்சிடலாங்க. அடுத்து 2 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம். அதை இதே மாதிரி சின்னதாக ஸ்லைஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த முட்டை மேலே 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடியும் கொஞ்சமாக உப்பும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுக்கிறணுங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயத்தோட தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. துளி கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். இப்போ பார்க்கும்போதே வெங்காயத்துலேருந்து சின்ன சின்ன ட்ராப்ஸாக தண்ணி வருது. இந்த தண்ணியோட கட்லெட் செஞ்சோம்னா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால இதே மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதோட அளவு 150 கிராம் இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும்போது கட்லெட் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேர்த்த அரிசி மாவில் கடலை மாவில் சின்னதாக கப்பியோ குருணையோ இருந்தால் நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். குழந்தைகளுக்கு கொடுக்குறா இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். ஒரு துண்டு இஞ்சியை ரொம்பவே குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பேஸ்ட்டாக சேர்க்க வேணாங்க, இதே மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது தான் கட்லெட் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுவோம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, டீஸ்பூன். இது சரியான அளவாக இருக்கும். எண்ணெயில் செய்கிற பலகாரங்களுக்கு உப்போட அளவு அதிகமாக சேர்த்தோம்னா அதை சரி செய்ய முடியாது. குக்கிங்கில் பிகினஸாக இருக்கவங்க உப்பில் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் திரும்பியும் சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்க்காம வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலே மாவை கலந்து விட்டுக்கிறணும். வெங்காயத்தில் மாவோட அளவும் அதிகமாக இருக்கக்கூடாது, தண்ணியும் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து விட்டு கலந்து வச்சுக்கிறணும். நான் ஏன் தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு திரும்ப சொல்கிறேன்னா, எண்ணெயில் பொரிக்கும் போது வெளியே இருக்க லேயர் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே இருக்க மாவு சரியாக வேகாது. அதனால தேவைப்பட்டால் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து விட்டு மட்டும் கலந்து வச்சுக்கிறலாம். நான் வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போது கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிறலாம். இது கனமான லேயராக இருக்கக்கூடாது, மெல்லிசாக வர்ற மாதிரி பரத்தி விட்டுக்கிறணும். நம்ம ஏற்கனவே உப்பும் மிளகா பொடியும் தூவி வச்சுருந்த முட்டையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கிறணும். திரும்பவும் கொஞ்சமாக மாவு எடுத்து முட்டை மேலே வச்சுக்கிடுவோம். முட்டை எண்ணெயில் பட்டுச்சுன்னா தெறிக்க ஆரம்பிக்குங்க. அதனால நல்லா கவர் ஆகிற மாதிரி பரத்தி விட்டுக்கிறலாம். நம்ம பைண்டிங்க்கு கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துருக்கோம். எண்ணெயில் பிரிஞ்சு போகாது, கட்லெட் ஷேப்க்கு வந்துடும். முட்டைக்கு மேலே இருக்க மாவு ரொம்ப மெல்லிசாக பரத்தி விட்டுக்கிறணுங்க. அதிகமாக சேர்த்துட்டோம்னா அடியில் இருக்க லேயர் சரியாக வெந்து வராது. இதே மாதிரி எல்லா கட்லெட் மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் சூடாயிருச்சான்னு ஒரு சின்ன பீஸ் மாவை போட்டு பார்த்துக்கிறலாம். அது அடியில் போயிட்டு மேலே பொங்கி வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போது ஃப்ளேமை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடியில் போயிட்டு மேலே பொங்கி வருங்க, அது வரைக்கும் திருப்பி விடக்கூடாது. 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு சைடு நல்ல கலர் மாதிரி கோல்டன் கலரில் வந்துடும். இதே மாதிரி அடுத்த சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறணும். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கிறோம்.
அவ்வளோதாங்க, நம்ம முட்டை வெங்காய கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இஃப்தாருக்கோ ஈவினிங் டைம்லேயோ டீ கூட சாப்பிட்றதுக்கு செமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் அதிகமாக எண்ணெயெல்லாம் உரியாதுங்க, வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.